உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பை பார்த்தோம்னா, மகர ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகளும் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்துடுறீங்க. ஏன்னா பொறுத்தவரையிலையும் இந்த ஆகஸ்ட் மாதம் மிக மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு கிரக அமைப்பு யாருக்குன்னா அது மகர ராசிக்கு தான். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி வக்ர நிலை அடைகிறார். சனியை பொறுத்தவரையிலையும் வக்ர நிலை அடைஞ்சிட்டாலே பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருவார். அவர் செய்யக்கூடிய தீமைகளையும் பாதிப்புகளுக்கும் ஆப்போசிட்டாக டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடுவார். 1. 2வது, 9ல் உங்களுக்கு 7ஆம் பாவத்தில் சூரியன் ப்ளஸ் 8ஆம் அதிபதியும் 7ஆம் பாவத்தில் இருக்காங்க. அப்போது சூரியனும் குருவும் உச்ச குருவாக இருக்கார். அப்போ 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு சூரியன் உச்ச குருவாக மாறி சிவராஜ்யோக அமைப்பில் டைரெக்டாக உங்களுடைய ராசியை பார்க்குறாங்க. அப்போது என்ன நடக்க போகுதுன்னா, இந்த ராசியை மட்டும் பார்க்கல, உங்கள் ராசியினுடைய அதிபதி தான் சனி, அந்த சனியையும் அவங்க பார்க்குறாங்க 9ஆம் பார்வையாக. அப்போது மிகப்பெரிய யோக நிலையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய அமைவுகள் மகர ராசி அன்பர்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டம் மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய உச்சகட்ட வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறோன்னா, நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க, நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டீங்க, மன உளைச்சல் எவ்வளவோ, அதெல்லாம் வெளியில் காட்டிக்காமல் இன்றைக்கி உள்ளுக்குள்ளேயே வச்சு சாதிக்கணுன்ற ஒரு வைராக்கியத்தோடு செயல்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட இருக்கிறது ஒரு யதார்த்தம், ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட், உள்ளொன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது. நிறைய இடத்துல போல்டாக பேசுவீங்க. அந்த போல்டாக பேசுகிறதே நிறைய இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகளாக மாறி இருக்கு. ஏன்னா இங்கே உண்மை பேசுகிறவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அது லேட்டாக தான் புரியும். அது புரியறதுக்குள்ள பல விஷயங்கள் இங்கே மாறிடுன்றது தான் பிரச்சனை. அதே நேரத்தில் மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் தன் சுய திறமையால் வளரணும், அதுவும் நேர்மையான உழைப்பால் சாதிச்சு காட்டணும், ஒரு முன்னேற்றத்தை அடையணும்னு நினைக்கக்கூடியவங்க. அப்போது அந்த கடின உழைப்பாளிகளுக்கு சோதனைகள் எந்த இடத்துல வருதுன்னா, எந்த இடத்துல நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல கஷ்டப்பட்டு நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஒவ்வொன்றையும் செயல்படுத்துகிறீங்களோ, அந்த இடத்துல தான் உங்களுக்கு சோதனைகள் உருவாக்குது. உங்களோட இருக்கக்கூடியவங்க, உங்களுடைய சக ஊழியர்கள், உங்களுக்கு மேலே உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க, உங்களுடைய வேகம், உங்களுடைய ஸ்பீட், உங்களுடைய அந்த டேலண்ட், இது எல்லாத்தையும் பார்த்து உங்களால் அவங்களுடைய வளர்ச்சிக்கு பாதிப்பு உண்டாயிடுமோன்ற ஒரு எதிர்பார்ப்பில் தேவையற்ற வீண் பழிகளையும் இடம் புரியாத ஒரு சில விஷயங்களையும் உங்களுக்கு திணிக்கிறாங்க. இதனால் பாதிப்புகளை சந்திக்கிறீங்க, தேவையற்ற வீண் பழிகளுக்கு ஆளாக இருக்கிறீங்க. நிறைய பேர் இதனால் வேலை இழந்தவங்களும் இருக்கிறீங்க. வேலையை இந்த இடத்துல செஞ்சோன்னா நமக்கு தலைவலி தான் விட்டுட்டு வந்தவங்களும் இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட மகர ராசி அன்பர்கள் இப்போ இந்த காலகட்டங்களில் அந்த வேலையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் உங்களை விட்டு தீரப்போகுது. அது எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. நீங்கள் ரிலீஃப் ஆக போகிறீங்க. பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் உண்டாக்க போகிறீங்க. அங்கே இந்த சக்ஸஸ்ஃபுல் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னா, மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கும் வியப்படைகிற அளவுக்கும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மாறப்போகுது. மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது. எந்தெந்த இடம் பலம் பெறுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த சனி பகவான் உங்களுக்கு பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய 12ஆம் பாவத்தில் பார்க்குறார். அப்போது வெளிநாடு முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்கும். ஏற்கனவே நீங்கள் வெளிநாடு முயற்சிகளுக்காக பணம் கட்டி இருந்திருப்பீங்க, முயற்சிகள் எடுத்திருப்பீங்க, வெளிநாடு முயற்சிகள் தேடி வரக்கூடிய அளவுக்குலாம் இருந்திருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் மூவ் பண்ணும்போது பார்த்தா அது அப்படியே பிரேக் ஆகி நின்று இருந்திருக்கும். அப்பேற்பட்ட சில விஷயங்களை இப்போ மூவ் பண்ணிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்க போகுது. அதில் மாற்றம் இல்லை. 1. 2வது, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க நிறைய இன்னல்களை சந்திச்சிருப்பீங்க. சம்மந்தமே இல்லாத இருக்கக்கூடிய வேலையை விட்டு இன்னொரு வேலையை பார்க்கலாம்னு நினச்சி கடைசியில் தேவையற்ற சிக்கலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. இதிலிருந்து எப்படி நம்ம ரிலீஃப் ஆகும், இது எப்படி நமக்கு சரியாக போகுது அப்படின்ற பல குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த காலகட்டங்களில் உங்கள் முயற்சியால் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும். வேலை கிடைக்க போகுது, கிடைச்சிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. மகர ராசி அன்பர்களில் பல பேர் வாழ்க்கையில் இந்த
குறிப்பிட்ட காலகட்டங்கள் எப்போ 7.5 சனியில் வந்ததோ அந்த 7.5 சனியுடைய தாக்கத்தில் கூட சில விஷயங்களை நீங்கள் அசால்ட்டாக செஞ்சு முடிச்சிங்க. ஆனால் அதுக்கப்புறம் வர வர சில சனியினுடைய பயிற்சி நமக்கு பலமாக இருக்குது, குருவினுடைய பயிற்சி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினச்சி எதிர்பார்த்த நேரத்தில் சில விஷயங்களை கஷ்டப்பட்டு செஞ்சு 99% அழகாக முடித்து கடைசி 1% பிரேக் ஆனதனுடைய விளைவுகள் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காம எதையும் முடிக்க முடியாமல் ஒரு கம்ப்ளீட் இல்லை. ஏன் இப்படி? எது தொட்டாலும் அது ட்ராப் ஆகுது, எது தொட்டாலும் அது பிரேக் ஆகுது, எதுலேயும் அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியல. மீறி எது செஞ்சாலும் தேவையற்ற வீண் விவாதங்களிலும் தேவையற்ற விரயங்களிலும் போய் முடியுதே. கடன் சுமைகளுக்கு ஆளானது தான் மிச்சமே தவிர இங்கே வட்டிக்கு பணம் வாங்கி இப்போ வட்டி கட்டுற அளவுக்கு எல்லாமே நிலைமை போயிட்டு இருக்கு. இதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமான்னு நினைச்ச மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தனஸ்தானாதிபதி வக்ர நிலைக்கு ஆளாகிறது மட்டும் இல்லை, குருவினுடைய உச்ச குருவினுடைய பார்வை சிவராஜ யோக அமைப்பில் அவர் மேலே விழுவதனால திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், தொழில் ரீதியில் உச்சகட்ட வளர்ச்சியை தொடக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விட்டதை பிடிக்க போறீங்க, மீண்டும் சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை உருவாக்க போறீங்க, உண்டாக்க போறீங்க. அதற்குண்டான ஒரு அருமையான காலகட்டமா இது இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா வேலையில இருந்த தலைவலி தீரப்போகுது. வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த ப்ரமோஷனும் இம்ப்ரூவ்மெண்ட்டும் சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. இடம் விட்டு இடம் மாறுறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம். கண்டிப்பாக மூவ் பண்ணுங்க, 100% கிடைக்கும். மற்றவங்க பேச்சை நம்பி வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதெல்லாம் வேண்டாம். நீங்கள் வேறு இடத்துல ஒரு வேலை இருக்குன்னா அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை விட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணினதுக்கப்புறம் செய்யுங்க, அது உங்களுக்கு நல்லது. அதை விட மிகச்சிறந்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த காலகட்டங்களில் நீங்கள் எது செஞ்சாலும் தயவு செய்து மற்றவங்களுக்கு விமர்சனம் இல்லாமல் செய்யுங்க, சீக்ரெட்டாக பண்ணுங்க. உங்களுடைய ப்ளஸ் ஆர் மைனஸை மற்றவங்களுக்கு எக்காரணத்தை கொண்டு தெரியப்படுத்த வேண்டாம், சொல்ல வேண்டாம். ஏன்னா சொல்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் உங்களுடைய வீக் பாயிண்ட் என்ன, உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்றது மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுல தான் உங்களுக்கு பலவீனம் அதிகமாகிடும். மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்றதுனால தான் நான் இதை சொல்கிறேன். சில இடங்களில் எது நமக்கு தேவையோ அதை எடுத்துக்கலாம், சில இடங்களில் எடுக்கிற அந்த விஷயமே நமக்கு பிரச்சனையாக மாறிடுமோனா அது எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் சூஸ் பண்ணுறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். அப்படி தெளிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்களுடைய அமைவும் உச்சகட்ட வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இந்த ஆகஸ்ட் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து இன்னும் சில கிரக அமைவுகள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அதை அடுத்த காணொலியில் நம்ம பேசலாம். அப்பேற்பட்ட ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தொடர்ச்சியாக நீங்கள் வெற்றி பாதையில் வாகை சூடலாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் என்னை பொறுத்தவரையிலையும் மகர ராசி அன்பர்களுக்கு சுபகாரிய தடை நீண்ட நாளாக இருந்திருக்கும். சுபகாரிய ரீதியில் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளைன்ற அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆகிருக்கும். பிடிச்ச வாழ்க்கையாக இருந்திருக்கும். இந்த லைஃப்பை தான் நான் லைஃப்பில் வாழ்ந்தா இவங்களோட தான் நான் வாழுவேன்ற அளவுக்கெல்லாம் இருந்திருப்பீங்க. கடைசியில் காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகிருந்திருக்கும். இந்த மாதிரியான சில பிரச்சனைகளில் இருந்து எப்படி மீண்டும் நாம் அதை சக்ஸஸ்ஃபுல் அடையுதுன்னு தெரியலையேன்ற வழி வேதனையில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் மூவ் பண்ணுங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 100% உங்களுக்கு கிளிக் ஆக போகுது, கனெக்ட் ஆக போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த காலகட்டங்களில் பிரிஞ்சவங்க இணையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக மாறப்போகுது. நீண்ட நாளாக பிரிஞ்சு நம்ம மீண்டும் சேர முடியாதா அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு உகந்த காலகட்டம். அதனால் நீங்கள் சேரக்கூடிய ஒரு காலகட்டம், புது உறவு வரவு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஆகஸ்ட் மாதத்தில் நடக்க போகுது. இதில் சுக்கிரன் பாருங்கள், உங்களுக்கு அருமையாக 9ல் இருக்கிறார். 9ல் சுக்கிரன் கேட்டாலும் கிடைக்காது உங்களுக்கு. இந்த காலகட்டங்கள் இந்த மாதம் முழுசும் அந்த இடத்துல இருக்கிறதுனால 100% இந்த எஜுகேஷன் துறையிலையும் சரி, ப்ளஸ் கல்வி ரீதியிலையும் சரி இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ரீதியில், அதே போல் அரசு உத்தியோகத்திற்குரிய பரீட்சை எழுதுறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் அது பெரிய லெவலில் கை கொடுக்கும். இப்போ நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுக்கு நிரந்தர வெற்றியை கொடுக்கறதுக்கு உண்டான காலமாக இது மாறும். ஆரோக்கிய ரீதியில் நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும். இந்த நரம்பு, இந்த பேக் பெயின்ஸ், லெஃப்ட் ஷோல்டர், அது சிலருக்கு இங்கே இருந்து கிட்டத்தட்ட அப்படி இங்கே வந்து அது இது வரைக்கும் அந்த பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். ப்ளஸ் அது அப்படியே முதுகு தண்டுவடை வரைக்கும் பாதிச்சிருக்கும். இந்த பிரச்சனைகள் ரிலீஃப்
ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான காலகட்டமாக இது இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உடன் பிறப்புகளால் நிறைய பிரச்சனைகளையும் சலிப்பு சங்கடங்களையும் சொத்து தகராறுகளையும் சந்தித்தவங்க அதிலிருந்து ரிலீஃப் ஆக போகிறீங்க. பிரிஞ்சவங்க இணையக்கூடிய காலம் நான் சொல்லியாச்சு. அது குறிப்பாக யாருக்கு பொருந்தும்னா கணவன் மனைவி தேவையற்ற விவாதங்களால், மூன்றாவது நபர்களினுடைய குறுக்கீடுகளால் உங்களுக்குள்ள வந்த ஒரு சின்ன பிரச்சனை இன்னைக்கு பெரிய லெவலில் பாதிச்சு குடும்பமே பிரியக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பிரச்சனைகளை மாறிடுச்சேன்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ள இருந்தாலும் அப்படி பிரிஞ்சவங்க இணையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. அதனால நீங்க கவலைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட புத்துணர்ச்சியோட தன்னம்பிக்கையோட இறங்கி செயல்பட்டீங்கன்னா நிறைய விஷயங்களை அழகாக முடிப்பீங்க, ஜெயிப்பீங்க. அதில் மாற்றமே இல்லை. நீண்ட நாள் திருமணமாகி புத்திரபாக்கியம் இல்லாத மகர ராசி என்பவர்களுக்கு மீண்டும் புத்திரபாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. ஏன்னா புத்திரகாரகன் குருவே உங்களுடைய ராசியை பார்க்குறார். அப்போது புத்திரகாரகன்னா அப்போ ஏற்கனவே பிறந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான முயற்சிகள் எடுத்தாலும் அது தீர்வுக்கு வந்துடும். அதே போல் புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் இந்த நேரத்தில் தேடினீங்கன்னா அதுலேயும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும்னா பிள்ளைகள் இன்னைக்கு வயதுக்கு மேல் படிப்பு பட்டப்படிப்பு படித்து இன்னைக்கு அவங்க ஒரு நல்ல தரத்தில் இருக்கிறாங்க, நல்ல வேலையில் இருக்கிறாங்க, சம்பளம் கை நிறைய வாங்குறாங்க, அருமையான ஒரு டேலண்ட், திறமை, ஒழுக்கம், கண்ணியம் எல்லாமே இருக்குது. ஆனால் திருமண முயற்சிகள் எடுத்தால் ஏதோ ஒரு விதத்தில் தடையாகுது, ஏதோ ஒரு விதத்தில் பிரேக் ஆகுது, என்னன்னு தெரியலன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு கவலைகள் வேண்டாம். இப்போ அந்த திருமண தடைகள் நீங்கி அவங்களுக்கு மீண்டும் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த நேரத்தில் நீங்கள் தேர்ட் பர்சன் யாராக இருந்தாலும் அந்த தேர்ட் பர்சனுடைய ரீதியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கு இல்லையா, வேலை, தொழில், பிஸ்னஸ் ரீதியில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் மூன்றாவது நபர்களினுடைய முழு ஆலோசனைகளையும் எடுத்துக்க வேண்டாம். சுய ஆலோசனையோட எது சரி எது தப்புன்றதை நீங்கள் முடிவெடுத்து போல்டாக இறங்கி செயல்படுங்க. அது உங்களுக்கு நல்லது, அது மிக உகந்ததாக இருக்கும். அதே நேரத்தில் மற்றவங்களை நம்பி நான் ஆச்சேன்னு சொல்லிட்டு கேரண்டி ஜாமீன் கையெழுத்து போடுறது 95% தவிர்த்துருங்க. 5% உங்களுக்கு வேண்டியவர்களாக இருந்தால் மட்டும் பாருங்கள். தொழில் ரீதியில் எந்த விஷயமா இருந்தாலும் அது நீங்களே முடிவெடுத்து செயல்படுறது நல்லது. தேர்ட் பர்சன் கிட்ட எந்த ஒரு ஆலோசனைகளையும் பகிர்ந்துக்கிறது நல்லதல்ல. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரட்டாக இறங்குங்க, முடிங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்குங்க. மேலும் மகர ராசி அன்பர்கள் பொறுத்தவரையிலையும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லுக்கு உண்டான ஒரு நல்ல தருணமான காலகட்டமாக இது இருக்கிறதுனால நீங்கள் பெரிய லெவலில் முயற்சிகளை அடையிறதுக்கு உண்டான ஒரு நல்ல காலமாக இருக்கும். உங்கள் ஜனன ஜாதகம் மிக அவசியம். அதில் திசா புத்திகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குன்றது அதை விட மிக நல்ல விஷயம். குறிப்பாக சொல்லணும்னா நீண்ட நாள் ஒரே பிரச்சனைகள் சிலரை சந்திச்சிருப்பீங்க. தேவையற்ற அவமானங்கள், வீண் மன உளைச்சல்கள், அதாவது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சம்பாரித்து மிச்சம் வச்சு வளர்ச்சி அடைய முடியல, கஷ்டங்களையே கடந்து வந்துட்டு இருக்கணும். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள சதா பிரச்சனையாகவே இருக்குது, என்னன்னே தெரியல. இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம். இப்படி ஏதோ இதில் ஒரு விஷயம் உங்களை தொடர்ச்சியாக கண்டினியூவாக வந்துட்டு இருக்குன்னா அப்போ ஏதோ ஒரு கிரக ரீதியில் ஏதோ ஒரு பாதிப்புகள் இருக்கலாம். அது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்தது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுத்திங்கன்னா மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைச்சிடுவீங்க. உங்களது வாழ்க்கையை வளமாக அமைந்திட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.